ராஜாதி கர்த்தர் வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர். வாழ்க இந்த காலை வேளையில் நாம் ஒருமித்து அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய நாமத்தை உளமாற துதிக்கிற இந்த ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், ஆமென். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று அவர் உரிமை பாராட்டுகிறாரே. அந்த தேவனுடைய அற்புதமான பிரசனம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியாக தகப்பனே உம்முடைய நாமத்திற்கு உரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி Thank you Jesus, hallelujah. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். பாடுங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதி. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஹல்லேலூயா
மகிமை அவர் ஒருவருக்கே, மாட்சிமை அவர் ஒருவருக்கே, எல்லா துதியும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அற்புதமான தேவாதி தேவன் தம்முடைய சிங்காசனத்தை துறந்து பூலோகத்தில் எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தி தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினாரே. அவருடைய அன்பு எத்தனை பெரியது! நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லலாமா? ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்கிறோம். Mighty God, mighty Jesus, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஒரு மனதோடு சொல்லுங்க, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவும். சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. மகிமை அவர் ஒருவருக்கு மாத்திரமே. He is the one who worthy for all praise and glory and honor, everything. Amen, amen. அன்றைக்கு சாஸ்திரிகள், கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் பாலகனாகி இயேசுவுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தது போல இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் எங்களை முழுமையாக படைக்கிறோம், முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே அன்றைக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஆண்டவரே, இன்றைக்கு மனுகுலத்திற்காக ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே நீர் உலகத்தில் பிறந்தீர் என்கிற நற்செய்தி உலகமெங்கிலும் ஆண்டவரை துதிக்கிறோம் சொல்லப்படும்படியாக கர்த்தருடைய அனுகிரகத்தை, கிருபையை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தந்தருளுவீராக. பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நீ பிறந்த பொழுது இந்த பூமியிலே சொல்லப்பட்டதல்லவா? ஆண்டவரே மை துதிக்கிறோம். இந்த காலை ஆண்டவரே அதிகாலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகத்திற்கு எடுத்துச் செல்கிற அந்த பாரத்தை, வாஞ்சையை, கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட லூக்கா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். Let's turn the Gospel book of Luke chapter 1 verses 30 to 33. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து எல்லாரும் வேத வசனத்தை நாம்
வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே கர்த்தருடைய தூதன் மரியாளுக்கு தோன்றி, the angel said to her, fear not Mary, for thou hast found the favor with God. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். He shall be great. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவரை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாதி தேவன் மனுகுலத்தை நேசித்தபடியினால் மனிதன் இழந்த தேவ மகிமையை அவன் பெற்றுக்கொள்வதற்காக தேவாதி தேவன் மனு உரு கொண்டு இந்த பூமியில இறங்கி வந்த இயேசு என்கிற பெயரில் தன்னை அவர் அன்பை வெளிப்படுத்தின ஒரு அற்புதமான நாட்களை நினைவு கூர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய அன்பை விளங்க பண்ணும்படி பிதாவினால் அனுப்பப்பட்ட பொழுது பரிசுத்த வேதம் சொல்கிறது, யோவான் 3:16, 1 யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே தன்னை அர்ப்பணித்த பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்ட ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் காண முடியும். பரிசுத்த வேதத்திலே சுமார் 353 தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. ஆமென். சுமார் 40 - 50 தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேற உள்ளது. சில தீர்க்க தரிசனங்கள் பகுதி அளவிலே நிறைவேறி அது முற்று பெற வேண்டிய காலகட்டத்திலே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதன் மரியாளுக்கு தோன்றி சொன்ன சில வார்த்தைகளை நான் வாசித்தோம். அதிலே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அவர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பெரியவராயிருப்பார். ஆமென். அவரை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான தீர்க்க தரிசனங்களில் ஒன்று, அவர் பெரியவராய் இருப்பார்.
இந்த உலகத்தில் தங்களை பெரியவர்களாக காண்பித்தவர்கள் ஏராளம் ஏராளம். இந்த உலகத்தில் தன்னை ஒரு பெரிய சக்தியாக, தங்களை ஒரு பெரிய மகானாக வெளிப்படுத்தினவர்கள் ஏராளம். எத்தனையோ பேர்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் சரித்திரத்தை இரண்டாக பிரித்த சரித்திர நாயகன். ஹல்லேலூயா. அவர் பிறந்த பொழுது கிமு கிபி என்று சரித்திரம் பிரிக்கப்பட்டது. அவர் பெரியவராயிருப்பார் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு ஏற்றார் போல் அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் இன்றைக்கும் சற்றாகிலும் குன்றி போகவில்லை, குறைந்து போகவில்லை. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திர மகிமை செலுத்தலாமே. நல்ல கையை தட்டி. Mighty God. உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களை பெரியவர்களாக காண்பித்தார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். Alexander the Great 33 வயதாகி மரணத்தை சந்தித்த Alexander the Great கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய ஆட்சி கீழாக கொண்டு வந்த ஒரு மனிதனாக கருதப்பட்டவர் Alexander the Great. ஆமென். அலெக்சாண்டர் இப்படிப்பட்ட ஒரு மகா பெரியவன் என்று சொல்லப்படுவதற்கு அவனோடு கூட இருந்த ஒரு கூட்டமைப்பதற்கு காரணமாயிருந்தது. அவனை நல்ல எக்யூப் பண்ணின அரிஸ்டோட்டில், ஹல்லேலூயா, அவனோடு கூட இருந்த எம்பரர்ஸ், தளபதிகள், தலாமி, கசாண்டர், செலுக்கஸ், ஆன்டிகோன்ஸ், இவர்கள் அவர்களோடு இணைந்து கிட்டத்தட்ட உலகத்தினுடைய முற்கால் பகுதியை தன்வசப்படுத்தின அலெக்சாண்டர் த கிரேட் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் மரணத்தை சந்திக்க நேர்ந்த பொழுது தன்னுடைய 3 விதமான ஆசைகளை அவன் சரித்திரத்திலே பதிவு செய்திருக்கிறான். அதுல ஒன்று, என்னை அடக்கம் செய்யும் பொழுது அந்த காஃபின் பாக்ஸ்ல 2 ஹோல் போட்டு என்னுடைய 2 கையை வெளியே வச்சிடணும். அலெக்சாண்டர் த கிரேட் இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் தன்னுடைய கையின் கீழாக கொண்டு வந்தவன். இந்த உலகத்தில் வரும்பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு போகும்பொழுது ஒன்றும் கொண்டு போகவில்லை. ஆமென். வெறுமையாக போகிறேன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று தன்னுடைய கடைசி வார்த்தைகளிலே அவன் சொல்லியிருக்கிறான். உலகத்தினுடைய பார்வைக்கு மிக பெரியவன் என்று சொல்லப்பட்டவன் ஒன்றுமில்லாதவனாக வெறுமையானவனாக, நான் வெறுமையாய் போகிறேன் என்பதை ஜனங்கள் அறியட்டும் என்று சொன்னான். ஆமென். அப்போஸ்தலர் 5:36 ஒரு காரியத்தை குறித்து ஜனங்கள் நடுவிலே கமாலியேல் பேசும் பொழுது, இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி போனார்கள். ஆமென். கமாலியேல் சொல்ற, உங்களுக்கு தெரியாதா, தெயுதாஸ் எவ்வளவு பெரியவனாக தன்னை பாராட்டினான். அவனை பின்பற்றின 400 பேருக்கு மேலான கூட்டம். ஆனால் தெயுதாஸ் மடிந்த பொழுது, மரித்த பொழுது அந்த கூட்டமும் மறைந்து போயிற்றே. உலகத்தில் தங்களை பெரியவர்களாக எத்தனை பேர் காட்டினாலும் அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் மறைந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே, சீமோன் எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க செய்து கொண்டிருந்தான். ஆமென். ஆனால் பிலிப்பு செய்த அற்புதங்களை,
அடையாளங்களை பார்த்த பொழுது அவன் பிரமித்து போய் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சுட்டரித்து போட்டான். சத்தமரடிலேயே சொல்லலாமா? இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியவர்களாக தங்களை காண்பிக்கிறவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவரை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை, அவர் பெரியவராயிருப்பார். நல்ல கையை உயர்த்துவர், ஆமென் சொல்லுங்க. அவர் பெரியவராயிருப்பார். ஆமென். லூக்கா 11:31 பரிசுத்த வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையில் இருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஆண்டவருடைய அற்புதமான கிருபை, அவருடைய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணிப்பது எத்தனை அவசியம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகளில் ஒன்று, அவர் பெரியவராயிருப்பார். ஆமென். தாகத்திற்கு தண்ணீர் தா என்று சமாரியா நாட்டிலே ஒரு கிணற்றண்டையிலே உட்கார்ந்து சமாரிய ஸ்திரீயிடத்திலே கேட்ட பொழுது, நீர் யூதனாயிருக்க அந்நிய பெண்ணாகிய சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் நீர் தண்ணீர் கேட்பதென்ன? இயேசு சொன்னாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென். யோவான் 4:12 அவள் பிரமித்து போய், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ என்று பிரமித்து நின்றாள். ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வேர்ட் பை வேர்ட் வாசித்து பாருங்க. கடைசியில அவர் மேசியாவா என்று வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று ஆண்டவருடைய மகத்துவத்தை நினைத்து அவர் பெரியவர் என்பதை தேவனுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவருடைய அற்புதமான கிருபைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லலாமா? இந்த உலகத்தில் யார் பெரியவர்கள் தன்னை பெருமை பாராட்டிக் கொள்ளலாம், ஆனால் அவர்கள் எல்லாருடைய முடிவும் ஒரு நாள் மறைந்து போகும். ஆமென். எல்லாருடைய முடிவு மறைந்து போகக்கூடியது. தேவாதி தேவன், தேவனுடைய தற்சுரூபமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எத்தனை மகத்துவமானவைகள், எத்தனை வல்லமை உள்ளவைகள். அவர் பெரியவராயிருப்பார். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவர் பெரியவராய் இருப்பார். ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். He shall be great. ஆமென். அவர் பெரியவராயிருப்பார். இன்று முழுவதும், நான் வாழ்நாள் முழுவதும் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை, He shall be great. ஆமென். அவர் பெரியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எதனாலே பெரியவர் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். சில வார்த்தைகளை உங்களுக்கு வேகமாக சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆமென். ஏன் அவர் பெரியவராயிருப்பார்? கர்த்தருடைய தூதன் மரியாளுக்கு தோன்றி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார் என்று சில வார்த்தைகளை பரிசுத்த வேதத்திலே வாசித்தோம். ஆமென்.
லூக்கா 1:31 நான் உங்களுக்காக வாசித்தேன். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். And behold, thou shalt conceive in thy womb and bring forth a son, and shall call his name Jesus. இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா. ஆதலால் பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்தார். ஆமென். இயேசு என்கிற அற்புதமான நாமத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியர் 2:9-11 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதலால் தேவன் அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, 11ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்தார். ஆமென். And that every tongue should confess that Jesus Christ is the Lord, to the glory of God the Father. எதனாலே அவர் பெரியவர்? அவருடைய நாமம் பெரியது. நம்பர் 1, அவருடைய நாமம் பெரியது. சத்தமா சொல்லுங்க. His name is great. அவருடைய நாமம் பெரியது. இயேசு என்கிற பெயரை உச்சரிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது எல்லா பாவ சாப கட்டுகள் உடைத்தெறியப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் பெயருக்கு உள்ள வல்லமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல உற்சாகமாய் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசு என்கிற நாமம் அற்புதமான நாமம். எல்லா பாவங்களையும் சாபங்களையும் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை பெற்ற நாமம். ஆமென். மத்தேயு 1:21 நாம் வாசிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர். ஆமென். பாவங்களை நீக்குவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. பாவ சாபங்களை அகற்றுகிற, பாவ சாபங்களை மன்னிக்கிற அதிகாரம் கொண்ட அற்புதமான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். அந்த இயேசுவின் பெயரில் இருக்கிற வல்லமைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர், பாவத்தை மன்னிப்பதற்குரிய அதிகாரம் பெற்ற ஒரே நாமம் இயேசு. சத்தமாலே சொல்லாமா? இந்த பாவ சாபங்கள் அகற்றப்படுவதற்கு வேறு எந்த விமோச்சனமும் இல்லவே இல்லை. ஆமென். இயேசுவை நம்பி, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவை உள்ளத்திலே விசுவாசித்து, வாயிலே அறிக்கையிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியிலே மனிதனாக தோன்ற பண்ணி, எனக்காக மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய நாமம் பெரியது. அவர் பெரியவராயிருப்பார். ஆமென். எதனால அவருடைய நாமம் பெரியது? சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற வல்லமை கொண்டது. இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லலாமா? The blood of Jesus is more powerful. Amen. அவரை விசுவாசிக்கிற, அந்த தியாகத்தை விசுவாசிக்கிற, எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வந்து நான் பெற வேண்டிய ஆக்கினை, நான் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் உயிர் தெழுந்ததினாலே அவர் என்னுடைய வாழ்க்கையிலே சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த தியாகத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இந்த இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஆமென். எந்த பாவ சாபங்களா இருந்தாலும், எந்த முன்னோர்களுடைய பாரம்பரிய சாபமா இருந்தாலும், இயேசுவின்
நாமத்துக்கு முன்பதாக, இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பதாக எந்த சாபமும் நிற்க முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எந்த சாபமும் உங்களை தொட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த சாபமும் உங்களை தொட முடியாது. இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென். ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. சத்தமர் ஆமென் சொல்லலாமா? எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் மகத்துவத்தையும் பற்றி கொண்டு அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார் என்பதை உணர்ந்து அவர் பெரியவராயிருப்பார். எதனாலே அவர் பெரியவராயிருப்பார்? அவருடைய நாமம் பெரியது. ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, லூக்கா 1ஆம் அதிகாரத்தினுடைய The Gospel Book of Luke chapter 1 verse 32. லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். He shall be great and shall be called the Son of the Highest. ஆமென். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். Jesus shall be called the Son of the Highest. நம்பர் 2, இரண்டாவது, is Father great. ஆமென். அவர் பிதா பெரியவர். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அவர் பெரியவராயிருப்பார். இதனாலே அவருடைய நாமம் பெரியது. ஆமென். இரண்டாவது, அவருடைய பிதா பெரியவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற அற்புதமான ஜீவனுள்ள தேவன் திரித்துவ தேவன். இஸ் a God of triumph God. ஆமென். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன். இந்த சத்தியத்தை உளமாற நாம விசுவாசிக்கிறோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை. இந்த தேவ சத்தியத்தை எல்லோரும் விளங்கிக் கொள்வதில்லை. இந்த கர்த்தருடைய சத்தியத்தை கை கொள்கிற கிருபையை அநேகர் இன்னும் பெறாமல் இருக்கிறார்கள். பிதா ஒருவர் மாத்திரமே என்று சொல்லக்கூடிய துருபதேசங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. ஒன்லி ஜீசஸ், இயேசு மட்டுமே என்கிற துருபதேசங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை பகுத்து அறிந்து இருதயத்திலே காத்துக் கொள்வது அவசியம். ஆமென் சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் திரித்துவ தேவன். நல்ல கையை உயர்த்தி ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ சத்தியத்தை கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணி அதை விசுவாசிப்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. இந்த திரித்துவ தேவனுடைய வல்லமையை உங்க இருதயத்துல நீங்கள் விசுவாசிக்கணும். வேதத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்ல மாட்டீங்களே, வேத வாக்கியங்கள் எல்லாம். ஆமா, சிலர் அப்படியாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துமஸ் தூக்கம். இயேசுவின் நாமத்தினாலே ஆலயத்தில் வந்து தூங்குகிறவர்களுக்கு இனி தூக்கம் வராதிருப்பதாக. இப்படி சொல்லிட்டீங்களே, அப்படி சொல்லப்படாது. கவனிங்க, இந்த சத்தியம் இது ஆணித்தரமான சத்தியம். இதை விசுவாசிக்கணும். பென் சாமியல் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணார். பிதாவாகிய தேவன்
உங்களுக்கு கிருபை தருவார் அப்படின்னு ஒரு 2 பேர் ஏன்ட்டாங்க. ஆமேன். இங்க ஒன்லி ஜீசஸ் மட்டும் தான், வெளியே போங்கட்டாங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. பாருங்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், துருபதேசங்கள் உலகம் எங்கிலும் இருக்கிறது. உலகம் எங்கிலும் நீங்கள் ஆணித்தரமா விசுவாசிக்கணும். நாம் ஆராதிக்கிற திரித்துவ தேவன், ஹல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற திரித்துவ தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கல்விமான்களுக்கு இதை மறைத்து பாலகருக்கு இதை வெளிப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஆமென். He is a son of highest. இயேசு கிறிஸ்து யோசேப்பின் குமாரன் அல்ல, உன்னதமானவருடைய குமாரன். ஹல்லேலூயா. சத்தமாமேன் சொல்லுங்க. உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் மாம்சத்தின்படி பிறக்கக்கூடியவன், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்பட்டார்? உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். சத்தமாமேன் சொல்லலாமா? லூக்கா 1:35 வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிற அற்புதமான காரியங்களை நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்க முடிகிறது. பாருங்கள், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். The angel answered and said unto her, the Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. Amen. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் கன்னி மரியாளிடத்தில் பிறப்பால். ஆமென். அதை ஆணித்தரமா நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அது எப்படி கண்ணின் இடத்துல எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு மனுஷ மூளையை வச்சு நம்ம ஆராய்கிறது அல்ல. ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் அவைகளை விசுவாசித்து, வேத வாக்கியங்கள் எல்லாம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக விசுவாசித்து, the book of 2 Timothy 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளுங்கள் எல்லோரும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். செகண்ட் ஃப்ளோர்ல டிவி ஒர்க் ஆகுதா பார்த்து செக் பண்ணிடுங்க, எனக்கு இங்க விசிபிள் காமிக்கல. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? The book of 2 Timothy chapter 3 verses 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. ஆமென். சத்தமாமேன் சொல்லுங்க. அந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஆணித்தரமாய் தேவனுடைய பிள்ளைகள் நம்ப வேண்டிய ஒன்று, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. முதல்ல அதை நம்பணும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். The power of the highest shall overshadow thee. ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது
தேவகுமாரன் எனப்படும். ஆமென். Therefore also the holy thing which shall be born of thee shall be called the Son of God. ஏன் அவர் பெரியவராயிருப்பார்? அவருடைய நாமம் பெரியது, அவருடைய பிதா பெரியவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அவர் பிதா பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்தில் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த பெரிய அற்புதமான தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், நம் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். அவர் பெரியவர். ஆமென். அவர் பெரியவராயிருப்பார். எதனால அவர் பெரியவராயிருப்பார்? அவருடைய நாமம் பெரியது, அவர் பிதா பெரியவர். ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். The Gospel Book of Luke chapter 1 verse 33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஆமென். And he shall reign over the house of Jacob forever, and of his kingdom there shall be no end. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஆமென். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. சத்தமா சொல்லுங்க. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து மகாபெரிய அலெக்சாண்டர் த கிரேட் என்று அழைக்கப்பட்ட அப்படிப்பட்ட மனிதனுடைய ராஜ்யம் நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் சிதைந்து போனது. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஆமென். இயேசுவின் ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவர் பிறக்கும் பொழுதே ராஜா என்று அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. At his birth he was called the king. மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது? ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, ஆமென், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, சத்தம் ஆமென் சொல்லுங்க. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், வான ஆராய்ச்சியாளர்கள் கிழக்கிலிருந்து
வந்த சாஸ்திரிகள், ஒருவேளை இந்திய தேசத்திலிருந்து அந்த வான ஆராய்ச்சியாளர்கள் சென்றிருக்கலாம் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆமென். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேம் ஏரோதினுடைய ராஜாவினுடைய அரண்மனைக்கு சென்று அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, 2ஆம் வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆமென். Where is that is born the king of Jewish? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஹல்லேலூயா. ஏரோது அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஆமென் சொல்லலாமா? உலகத்தினுடைய ராஜ்யங்கள் ராஜாதி ராஜாவினுடைய ராஜ்யத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது கலங்கினார்கள். காரணம், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஆமென். உலகத்திலே காணப்படுகிற ராஜ்யங்கள் எல்லாம் மறைந்து போகக்கூடியவை. உலகத்தில் காணப்படுகிற ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே ஒன்றும் தெரியாமல் மறைந்து போகக்கூடியவை. ஆனால் ராஜாதி ராஜாவினுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இராதான். ஆமென் சொல்லாமா? ஏன் அவர் பெரியவர்? ஏன், எதனாலே அவர் பெரியவர்? அவருடைய ராஜ்யம் பெரியது. சத்தமா சொல்லுங்க. His kingdom is great. His kingdom is great. Not only his name is great, not only his father is great, his kingdom is great. Hallelujah. அவருடைய ராஜ்யம் பெரியது. அவர் பெரியவராயிருப்பார். சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற அந்த ஒரு கேள்வி ஏரோதையும் எருசலேம் நகரத்தாரையும் கலங்க வைத்ததாம். ஆமென். கலங்க வைத்ததாம். அவருடைய ராஜ்யம் மகா பெரிய ராஜ்யம். இக்காலத்திலா ராஜ்யத்தை தருவீர் என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் போய் நின்றார்களே, அவரை நம்புகிற, அவரை அண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யம் எத்தனை பெரியது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையில முழு உலகத்திற்கு சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை, ராஜா பிறந்திருக்கிறார். ஆமென். அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து அந்த அற்புதமான நற்செய்தி முழு உலகத்திற்கும் கொடுக்கப்பட்ட விசேஷமான நற்செய்தி. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற நற்செய்தி. ஏழை எளிய ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தி. பெரியவர்கள், படித்தவர்கள், ஞானிகள் யாவருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. காரணம், அவர் பெரியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார். அவருடைய ராஜ்யம் பெரியது. ஆமென். கடைசியாக ஒன்றை நான் சில நிமிடத்திலே சொல்லி முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 1:32 வாசிக்கும் பொழுது, லூக்கா 1:32, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். His throne is great. ஆமென். அவருடைய சிங்காசனம் பெரியது. ஆமென் சொல்லலாமா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பதை ஏசாயா கண்டபொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசம் செய்கிற அவருடைய சிங்காசனம் உணர்வை கொடுத்து தேவனுடைய பாதத்தண்டையிலே பணிந்து கொள்வதற்கு வழிவகுக்கிறதே. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே முதல் 5 வசனத்தை, 5 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு சொன்னவர் முதன்முறையாக எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஆமென். அவருடைய சிங்காசனத்தை பார்த்து, அவருடைய சிங்காசனத்தை தரிசிக்கிறவர்களுக்கு
ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான உணர்வு எனக்கு ஐயோ. ஆமென் சொல்லலாமா? காரணம் அவருடைய சிங்காசனம் பெரியது. ஆமென். அவருடைய சிங்காசனம் அற்புதமானது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லி 14ஆம் வசனம் 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். நல்ல சத்தமர் ஆமேன் சொல்லலாமா? அவருடைய சிங்காசனம் மிகவும் பெரியது. ஆமென். அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் தங்களுடைய கிரீடங்களை கழற்றி கீழே வைத்து 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்களாம். சத்தமர் ஆமென் சொல்லாமா? இந்த காலை வேளையில நம்முடைய சிங்காசனங்களை கழற்றி அவர் பாதத்திலே வைத்து, எதையெல்லாம் நமக்கு மேன்மையாக எண்ணுகிறோமோ, எதெல்லாம் நமக்கு கிரீடம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அவைகளை எல்லாம் அவருடைய பாதத்திலே கழற்றி வைத்துவிட்டு, ஆமென், அவருடைய சிங்காசனம் நம்மை உருவாக்கி உடைத்து அவருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழ செய்கிற ஒரு அற்புதமான தேவ பிரசன்னம் நிறைந்த அவருடைய சமூகம் எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக எனக்காக பிறந்தார் என்பதை புரிந்து கொண்ட நாம், அறிந்து கொண்ட நாம், சத்தியத்தின் வெளிச்சத்திலே கண்கள் திறக்கப்பட்ட நாம், இந்த சத்தியத்தை உணராத ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் என்னை படைக்கிறேன் சொல்லி அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பை தான் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற உச்சிதமான காணிக்கை. ஆமென். எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தை நோக்கி. சகோதரன் ராஜா சாலமன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே, தேவ சன்னிதானத்திலே அவர் பெரியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. தேவ கரத்திலே நாம் நம்மை படைப்போம். மைட்டி காட். அவர் நாமம் பெரியது. அவருடைய பிதா மிகவும் பெரியவர். சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மிகவும் பெரியவர். அவருடைய மகத்துவங்களுக்கு அளவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவம் மிகவும் பெரியது. அவருடைய ராஜ்யம் பெரியது. இந்த நாளிலே ஒருவேளை இந்த வார்த்தையை ஹல்லேலூயா எழுதப்பட்ட நாட்களிலே இதனுடைய முழு தன்மை வெளிப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே நாம் பார்க்கிற காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் வந்து இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இந்த பூமியிலே நாங்கள் பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தோம் என்று சொல்லி மார்த்தட்டிக் கொள்கிற யாவரும் வெட்கப்படத்தக்கதாக அவருடைய ராஜ்யம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் பெரிதாயிருக்கிறதுனாலே தேவ சமூகத்திலே நாம் எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிப்பது அவசியம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் அவருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, உடைய நாமம் மிக பெரியதப்பா. எல்லா பாவங்களையும் சாபங்களையும் முறியடிக்கிற நாமம். வாழ்க்கையில அது வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவன் மிகவும் பெரியவராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யம் மிக பெரியதாய் ஆண்டவரே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது வெளிப்பட போகிறது மாத்திரம் அல்ல, இப்பொழுது எங்களுக்குள்ளும் அது வெளிப்படத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்படி நாமம் மிக பெரியது ஆண்டவரே. பிதாவானவர் மிக பெரியவர். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நம்முடைய ராஜ்யம் பெரிதாகவே எங்கள் தேவன் இயேசு என்னும் நாமமுடையவர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
நீ தொடர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா மேன்மையான கிரியைகள் வெளிப்படத்தக்கதாக, நீ பெரியவர் என்று எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வெளிப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.